ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேமிலி மேப். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. இது சரஸ்வதி பூஜைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ப்ளஸ் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்லாம் கண்டிப்பாக வீடு க்ளீன் பண்ணிட்டு பூஜை பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு ஹாப்பி வைபாக இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வேலையை கிச்சனில் இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கிச்சனுமே வந்துட்டு அந்த அளவுக்கு டஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்தது. லைட்டாக கொஞ்சம் டஸ்ட்டு தட்டி ப்ளஸ் பாட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுற வேலை தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு உப்பு ஜாடி அதே மாதிரி வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ண வச்சாச்சு. இது ட்ரை ஆகிறதுக்குள்ளேயே கிராசரி ஐட்டம் வச்சிருக்க பாட்டில்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேங்க. மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி பிளேஸ்ல எல்லாம் டீப் க்ளீன் வந்துட்டு அடிக்கடி பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் தான் டீப் க்ளீன் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்துட்டு நியர்பை ஒரு 3 months தான் ஆகுது. டஸ்ட்டும் அதிகமாக இருக்காது, ஏன்னா நான் அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுனால டஸ்ட் அதிகமாக இருக்காது. கிராசரி வச்சிருக்க அந்த கண்டெய்னர் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நான் கீழே விரிச்சிருக்க அந்த செல்ஃப் லைனர் அதையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் தனியாக எடுத்து வச்சிட்டேங்க. இந்த செல்ஃப் லைனரை பற்றி சொல்லி ஆகணும், இது உண்மையாகவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த ஒரு இது லீக்கேஜ் ஏதாவது இருந்தாலுமே டக்குன்னு துடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. இது ரீயூசபிள் தான், இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் எப்பயும் போல் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிராசரி கண்டெய்னர்லையுமே சில கண்டெய்னரில் காலியாக தான் இருந்தது. ஸோ அந்த கண்டெய்னரில் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேங்க. இது ட்ரை ஆகிறதுக்கு எப்படி தான் இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு செல்ஃபை நல்லா க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி கிராசரி வைக்கிறதுக்கான அந்த செல்ஃபு ப்ளஸ் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் இது எல்லாத்துக்குமே ஒரே லிக்விட் மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். என்னென்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி, லெமன் ஜூஸ் ஆர் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக பேக்கிங் சோடா இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு துணியை வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சின்ன சின்ன பூச்சி கூட வராமல் இருக்குங்க. செல்ஃபு கொஞ்சம் நல்லா வந்துட்டு ட்ரை ஆகணும். அந்த கேப்புக்குள்ளே நான் வச்சிருந்த கிராசரி பாட்டில்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா வந்துட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டேன். ஒரு கிராசரி ஐட்டம் தீர்ந்துருச்சுன்னா அந்த சமயத்தில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதனால் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் அதை ரீஃபில் பண்ணி எடுத்து வைப்பேன். அதனால மேக்ஸிமம் வந்துட்டு அது க்ளீனாக தான் இருக்கும். ஸோ மேலே மட்டும் நல்லா தொடச்சி எடுத்தால் போதும். இப்போ நல்லா செல்ஃப் லைனரும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை அப்படியே செல்ஃப் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கிராசரி பாட்டில்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. என்னதான் சொல்லுங்க, ஒரு பிளேஸை வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது வர ஹாப்பினஸே வேற லெவலாக தாங்க இருக்கும். நான் ஏதாவது ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தாலோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபீலிங்கில் இருந்தாலோ அந்த விஷயத்தை மறக்கிறதுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் கிளீனிங் தாங்க. கிளீனிங் ஒரு தெரப்பினே கூட சொல்லலாம். என் கை சும்மாவே இருக்காது, என் ஹஸ்பண்ட் கூட அடிக்கடி கேட்டுகிட்டே தான் இருப்பார். அது என்னவோங்க, க்ளீன் பண்ணால் அது ஒரு ஹாப்பினஸ் வேற லெவலாக தான் இருக்கும். என்னோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு உங்களில் நிறைய பேருக்கு புரியும் நினைக்கிறேன், ஏன்னா நம்ம நிறைய பேர் அப்படித்தானே இருக்கோம். ஒரு பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பார்ட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதாவது கிச்சனோட ஆப்போசிட்ல வந்துட்டு இந்த வெஷல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன், அந்த இடத்துல தான் இப்போ க்ளீன் பண்ண போறேன். இந்த பிளேஸ்ல மட்டும் நான் செல்ஃப் லைனர் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணவே இல்லை, ஏன்னா நான் வாங்கின செல்ஃப் லைனர் அந்த கிராசரி பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கே கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா இப்போதான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் கலர் மாதிரி வாங்கியிருந்தேன், இப்போ வந்துட்டு நான் கிரே கலருக்கு மாறிட்டேன். ஆனால் சேம் வந்துட்டு டிட்டோ அதே மாதிரி தாங்க இருக்குது, கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் கரெக்டாக இன்ச் பை இன்ச்சு அளவு எடுத்துகிட்டு நான் வெட்டணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றா வந்துட்டு அளந்துட்டு இருந்தேன். இந்த அளக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு இந்த ஸ்கேல் தாங்க. ஸ்கேலை ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அளவு மாறிடுச்சுன்னா அப்புறம் நம்ம கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதை நான் ரொம்ப பார்த்தே பொறுமையாக தாங்க பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் ஒரு பக்கம் கரெக்டாக கட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன், இதை நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்ளே மடிச்சு எடுத்துட்டேன். போன டைம் வந்துட்டு இதை நான் கட் பண்ணிட்டேன், ஆனால் இந்த டைம் வந்து நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கட் பண்ணிட்டோன்னா அந்த செல்ஃப் லைனர் வந்து வேஸ்ட் ஆயிடுது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சுங்க. ஒரு செல்ஃபுக்கு செல்ஃப் லைனரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த அளவு வச்சு மற்ற செல்ஃபுக்குமே நான் இந்த மாதிரி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. கரெக்டாக 8 ஷீட் வந்து எனக்கு தேவைப்பட்டது, இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4ன்னு. ஸோ 8 ஷீட்டு தான் நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எனக்கு 2 ரோல் தேவைப்பட்டதுங்க. நான் ஃபஸ்ட் இருந்த வீட்டில் வந்துட்டு செல்ஃப் லைனர் யூஸ் பண்ணது கிடையாது. நான் அதுக்கு பதிலாக நியூஸ் பேப்பர் அப்புறம் அந்த கேலண்டரோட ஷீட்டு அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி யூஸ் பண்ணும்போது தண்ணி படப்பட அந்த ஷீட் வந்து ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. ஸோ அதனால தான் இப்போ நான் செல்ஃப் லைனருக்கு மாறியாச்சு. செல்ஃப் லைனர் வச்சு வைக்கும்போது பிளேஸ் ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது, அதே சமயத்தில் அழகாகவும் இருக்குங்க. இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் நம்ம வாங்கிட்டோன்னா அகைன் அண்ட் அகைன் அதை ரீயூசபிள் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா பிளேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது அன்னைக்கு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வேலையாக கிச்சனுக்கு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க.
அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சாம்பார் வச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சாம்பார் வச்சோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கரெக்டாக இருக்கும், லஞ்சுக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி ரெடி பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு, ரெடி பண்ணியும் முடிச்சாச்சு. இட்லிக்கு சாம்பார் வச்சு ரொம்ப சூப்பராக சாப்பிட்டாச்சு. அதுவும் மாங்காய் போட்ட சாம்பார் சொல்லவா வேணும், வேற லெவலாக இருந்ததுங்க. லஞ்சுக்கு ஒரு பொரியல் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கிளீனிங் ரொட்டீனுக்குள்ளே இறங்கியாச்சு. இன்னைக்கு கவுண்டர் டாப் மட்டும்தான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. எப்பவும் போல் கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு பேக்கிங் சோடா, விம் ஜெல்லு, அதுக்கப்புறமா வினிகர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணும்போது பிளேஸ் பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், ஒரு சின்ன பூச்சி கூட வராமையும் இருக்கும். இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக கையோட அப்படியே வந்துட்டு நான் ஸ்டவ்வையும் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே வந்துட்டு கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக ஸ்டவ்வையும் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருவேன். ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுதங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணணும் இல்லையா? அந்த வகையில் கிச்சனில் இருக்க ஸ்டவ் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே நம்மளுக்கு ஆயுதம் தான். ஸோ சமையல் அறையிலையுமே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம நல்லா நீட்டாக அழகாக வச்சுக்கலாங்க. அப்புறம் ஆல்ரெடி கவுண்டர் டாப்பில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதோட பிளேஸில் வச்சாச்சுங்க. இப்போ வரைக்குமே நான் கிச்சன் மட்டும் தான் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். இனி ஹால், பெட்ரூம் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிளேஸ்க்கெல்லாம் நெக்ஸ்ட் அப்படியே க்ளீன் பண்ண போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. க்ளீனிங் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அடுத்தடுத்த வேலையை அதுவே காமிச்சிட்டே இருக்கும், நம்ம பண்ணிட்டே தான் இருப்போம். டிவி யூனிட்லேயுமே டஸ்ட் அதிகமாக இருந்தது. மேலெல்லாம் நல்லா வைப் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டு பெட்ரூம், ஹால் இதில் இருக்க எல்லா டஸ்ட்டுமே தட்டி எடுத்தாச்சு. ஃபைனலாக வந்துட்டு தான் நான் மாப்போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஒரு 5 o'clock போல் சாமி கும்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு நான் காலேஜ் டைம்லலாம் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா வீட்டில் 2 ஒர்க்காக பிரிச்சுப்போம். நான் வீடை க்ளீன் பண்ணுறது ஒர்க் எல்லாமே நான் பார்த்துப்பேன், என்னோட அம்மா வந்துட்டு சமையல் ஒர்க் எல்லாமே பார்த்துப்பாங்க. அப்படி ஸ்பிட் பண்ணி பண்ணுறனாலும் என்னவோ ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடிஞ்சிருங்க, அந்தளவுக்கு டயர்டும் தெரியாது. நான் அன்னைக்கு நெய்வேத்தியத்துக்கு வந்துட்டு கோதுமை பாயசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கோதுமை பாயசம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட ஹஸ்பண்ட் சொன்னார், லாஸ்ட் இயர் சரஸ்வதி பூஜைக்குமே நீ கோதுமை பாயசம் தான் ரெடி பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அவர் சொல்கிற வரைக்குமே ஞாபகம் இல்லை. அவர் சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஆமாம் நம்ம லாஸ்ட் இயருமே வந்து கோதுமை பாயசம் தான் ரெடி பண்ணியிருந்தோன்னு. நெய்வேத்தியம் எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க வாகனங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சுங்க. இந்த வருஷம் புதுசாக எனக்காக ஒரு ஸ்கூட்டியும் வாங்கியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்குமே பூஜை போட்டாச்சு. பல நாள் கனவு நிறைவேறின மாதிரி எனக்கு ஸ்கூட்டி வாங்குறது ரொம்ப நாள் கனவுங்க. இந்த வருஷம் ஸ்கூட்டியும் வாங்கியாச்சு. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அதுக்கு பூஜையும் போட்டாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சாமி நம்ம நல்லா டெக்கரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஆர்ச் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணியிருந்தேன். ஆனால் லாஸ்ட் நேரத்தில் டைம் பத்தாதனால எங்கிட்ட இருந்ததை வச்சு நான் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கேங்க. சடனாக எனக்கு ஒரு ஐடியாங்க, உருளியில் டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த ஐடியாவும் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அதவே எடுத்துட்டு பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம சாமிக்கு முன்னாடி வச்சிருக்க 3 ரோஸுமே நம்மளோட ரோஸ் செடியில் பூத்தது தாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல? அன்னைக்கு சாமிக்கு வச்சதுக்கு அப்புறமா கீழே சாமியை சுற்றியும் பூ டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். செவந்தி பூ 2 கலராக கிடச்சிருந்துச்சுங்க. ஸோ ஒன்று மாற்றி ஒன்று ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு கலர்லையும் வச்சாச்சுங்க. இதை பண்ணுற வரைக்குமே வந்துட்டு இவங்க யாருக்குமே புரியல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, எதுக்கு தண்ணிக்குள்ளே சாமி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன். ஃபைனலாக நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட ஐடியா அதை ஸ்டார்ட் பண்ணுற போது எப்படி இருந்ததுன்னா, நான் தாமரைப்பூ மேலே சாமி வச்சுருந்தா ரொம்ப அழகாக இருக்கும்ல அப்படின்னு தான் யோசனை பண்ணியிருந்தேன். ஆனால் தாமரைப்பூ அன்னைக்கு கிடைக்கவும் இல்லை, ட்ரை பண்ணியும் பார்த்தாச்சு. அதனால நம்ம வீட்டில் பூத்திருந்த ரோஸை வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தேன். கீழே வந்து செவ்வந்தியை வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்க்கறதுக்கு அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கப்புறமா நம்ம படையலுக்கு தேவையான திங்ஸ் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க புக்கு, நோட்டு, ட்ரைபேடு இது எல்லாத்துக்குமே புட்டு வச்சு சாமி முன்னாடி வச்சாச்சு. நான் லாஸ்ட் இயர் சரஸ்வதி பூஜா பிளாக்ல கூட ஷேர் பண்ணியிருப்பேங்க. என்னோட சின்ன வயசில் சரஸ்வதி சாமியோட ஃபோட்டோவை பார்த்தா சாமி என்னை வான்னு கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுங்க. ஆனால் அது ஏன் அப்படி தோணுச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியலங்க. ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அந்த அளவுக்கு பாண்டிங்க எனக்கும் சரஸ்வதி தாயா இருக்கும். சரஸ்வதி பூஜை நம்ம வீட்டில் இந்த மாதிரி தாங்க இருந்தது. சாமியை நல்லா மனநிறைவாக கும்பிட்டாச்சுங்க. எங்களோட இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம்.